ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதில் ஆய்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தோப்பனே, நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் என்றும் ஜீவித்து அரசாளுகிற தேவன் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் மாறாதவர் ஆண்டவரே. மாறாத உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா சேபிக்கிறேங்க தாவே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரங்க தாவே. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாண்டவரே, உம்முடைய கிருபைக்குள்ளே எங்களை வணைந்து கொள்ள வேண்டுமா சேபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்கப்பா, நிலைவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. பலவீனப்பட்ட ஒவ்வொரு பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா உமக்கு தோத்திரம். யேசுராஜனே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். நீர் என்றும் ஜீவித்து அரசாளுகிறவர், நான் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற தேவாதி தேவன், கத்தாதி கத்தன், ராஜாதி ராஜன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. உங்களுடைய வசனத்தின்படி நீர் என்றென்றும் ஜீவித்த அரசாலின்படி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா சேமிக்கிறேன். எங்களில் உள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உங்கள் பிரியமில்லாத காரியங்களை அப்புறப்படுத்துங்க. நாங்கள் வெறுமையான மண் என்று நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேட்டிக்கு மேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரம், அதாவது வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் கடந்த 8 வருஷமாகவே அந்த ஒவ்வொரு வாரமும் 8லிருந்து 8:30 வரைக்கும் நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். வசனங்கள் நம்ம எளிதிலே கற்றுக்கொள்ளலாம். ஆகமங்கள் நம்ம 5 முடிச்சிட்டோம். ஆகமங்கள் பைபிளில் முக்கியமானது. 178 அதிகாரங்கள் இருக்கிறது. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணா, உபாகம். இந்த 5 அதிகாரங்களிலையும் நம்ம வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வந்தோம். கற்றது கைமண் அளவு தான். ஆனால் என்ன, நம்மளுக்கு என்னச்சுன்னா, பைபிள் மட்டும் நம்மளுக்கு ஸ்டோரி மூலமாகவும் தெரியணும், ஆவிக்குரிய அர்த்தமும் தெரியணும். காலத்துக்கு நம்மளுக்கு ஆண்டவர் எப்படி நம்மளை செய்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், தேவன் எப்படி உயிருள்ளவரா என்றென்றும் நம்மளோடு வாசம் பண்ணுகிறார் என்பதை நம்ம அறிவதற்கும், அந்த வேத வசனம், அதாவது அது கடந்து போனது ஒன்றும் இல்லை, அது என்றும் உயிருள்ளதாக ஜீவிக்கிறது. ப்ரெசன்ட் டென்ஸு, நம்ம ஃப்யூச்சர் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸ் அறிகிறோம், இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அறிகிறோம், ஃப்யூச்சர் டென்ஸே அறிகிறோம் வேதத்தில். அப்போ நம்ம என்னச்சோன்னா, நிகழ்காலங்களையும் அறிகிறோம், வருங்காலங்களையும் அறிகிறோம், கடந்த காலங்களையும் அறிகிறோம். அது வேத வசனம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எதுவுமே நம்மளுக்கு ஒரு போராட்டம் இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும், போராட்டத்தை மட்டும் நம்ம நோக்கக்கூடாது. வேத வசனங்குள்ளே நம்ம போயிடணும். வேத வசந்த போராட்டம் அப்படியே போயிடும். உனக்கு நிறைய போராட்டம் இருக்குன்னா, கர்த்தருக்குள் வேத வசனத்தை நம்ம ஆராயும்படி படிக்கும்பொழுது தேவன், அதாவது நீங்கள் என்னென்னா, நீ ரொம்ப பாடுபடலேன்னு பவுல் சொல்லுவார். நீ ஒன்றும் ரத்தம் சிந்துற அளவுக்கு நீ ஒன்றுமே பாடுபடலையே. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாமே ரத்தத்தை சிந்தினார, எவ்வளோ பாடுபட்டார். நீ வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனிடத்தில் நம்ம உள்ளே புகுந்துடணும். அவருடைய வசனங்களை ஆராயும் போது, நீர் எவ்வளோ பாடுபட்டீரான. நான் அதில் 10% கூட 2% கூட பண்ணலை. அப்படி நம்ம நினச்சோன்னா நம்ம தேர்த்திக்கிடும். அப்போ சாத்தானுக்கு அங்கே இடம் இல்லை, ஓடிடுவான். இப்போ நம்ம கடந்த காலங்களே என்ன செய்யணும்னா, யோசுவா 6 அதிகாரம் முடிச்சிட்டோம். இப்போது 7வது அதிகாரம். இந்த யோசுவா புஸ்தகத்தை நம்ம படிக்கணும். மோசே, இது யோசுவா புஸ்தகத்தை யோசுவா எழுதினது. அந்த ஆகமங்களில் மோசே எழுதினது. ஆனாலும் வேதத்தின நூல்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அறியணும். நடைமுறை நம்மளுக்கு வேத வசனம் மட்டும் இருக்கும் பொழுது, இந்த பைபிள் நம்மளுக்கு ரொம்ப பெரிய புக்குன்னு கிடையாது, சின்ன புக்கு தான். ஆனால் வசனத்தை ஆராயிரம் லேசாக சுருக்கமாக வந்தாச்சு. சுருக்கமான வசனங்கள் சுருக்கி எழுதியிருக்கு, அப்படி கிடையாது. ஆவிக்குரியவன் அதில் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறானுங்கிற மாதிரி நம்மளுக்கு என்னச்சுன்னா லேசாக நம்ம மனதில் இருக்குது. கம்ப்யூட்டர் தட்டினோடனே 1 செகண்டில் எல்லாம் வந்துடுற மாதிரி, அதை விட மேலானது வேதம். கம்ப்யூட்டரில் 1 செகண்டில் வேதத்தில் என்னென்ன தட்டினாலும் வந்துடும். நம்முடைய மூளையிலையும் ஒரு தட்டினா பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அதே மாதிரிலாம் வேத வசனம் நினச்சோன்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன மேல்டோட பைபிள் வசனங்களை மட்டும் ஆராயிரும், உள்ள மற்ற இடத்துல போகிறதில்ல. மற்றலாம் ஆழமாக போயிடுச்சுன்னா அது எங்கேயோ போயிடும். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும், தெரிஞ்சது ஒன்றும் இல்லை. ஆனாலும் வேத வசனத்தின் மூலமாக இருந்துச்சுன்னா நம்ம இருதயமாகிய பலகையில் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், எழுதிக்கிட்டே இருப்பார், எழுதி வச்சுருப்பார். அதை நம்ம என்ன செய்யணும், இருதயத்திலேருந்து தான் படிக்கணும், உன்னுடைய சிந்தனையிலேருந்து தான் படிக்கணும். கண்ணை வச்சு பார்த்து படிக்க வேண்டியதில்லை, இருதயத்தில் ஏற்கனவே எழுதியாச்சு. அந்த வசனங்கள் இருதயத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன்.
இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானவர்களை துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்தில் சேராவினுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த கானான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்தர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்லேம் கிழக்கையில் பெத்தோவான் சமயமாயிருக்கிற ஆயு பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவானிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடித்து கொள்ளலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்பட வேண்டியதில்லை, அவர்களுக்கு கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். இல்லை, இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து வந்தாச்சு, அந்த எரிகோ பட்டணத்தை பிடிச்சாச்சு. அதில் எரிகோட்டை பிடிக்கும்போது அதில் சாபத்தீடானவர்களை துரோகம் பண்ணினார்கள். அதாவது ஒரு மனுஷன் தான் செய்கிறான், ஆனால் அவன் ஃபேமிலியே சேர்ந்துருது. ஒரு மனுஷன் செஞ்சு அவன் ஃபேமிலியே சேரும். நம்ம ஒரு பாவம் செய்யாமல் இருக்கணும்னா தேவனிடத்தில் தான் கேட்கணும். ஒருத்தர் பாவம் செஞ்சாச்சுன்னா அந்த ஃபேமிலியாம்பாங்க. நன்மை வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவன் என்ன சொன்னால் சின்ன இது கூட இருக்கக்கூடாது. ஆனால் தீமை ஒரு செகண்டில் பரவும். இது ஒரு மனுஷன் செஞ்ச தவறு. ஏன்னா இச்சை அவனுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் என்னென்னா அங்கே அவங்க இச்சித்தார்கள் இருக்கு மாமிசத்தை. எனக்கு யோதானுக்கு அந்த புறத்துலேயும் இந்த புறத்துலேயும் வந்து அந்த இவன் இச்சிட்டான். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள்னா பண்ணினார்கள்னு சொன்னா எல்லாரும் சேருது. எப்படி எனில் யூதா கோத்திர சேராகுமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தினால் சிலவத்தை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இஸ்ரவேல் மேலே கர்த்தருடைய கோபம் உண்டது. கோபம் வச்சுட்டார் ஆண்டவர். அது ஜனங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து சில காரியங்கள் வந்துன்னா உள்மறைவாக சில காரியங்கள் வந்து மனுஷனுக்கு தெரியாதுன்னு நினைப்பான். ஆனால் கர்த்தர் மட்டும் அதை ஆராய்ஞ்சு கொண்டு வருவார். என்னுடைய கண்கள் தூரத்திலிருந்து அறிகிறது. நம்ம என்ன செய்கிறோம், உட்கார்தலையும் அறிந்திருக்கிற தேவன் நம்ம என்ன செய்கிறாங்க யாச்சை ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டே இருப்பார். நன்மை என்று நம்ம வரையறுக்கிறோம். அதனால் அவங்களுக்கு தெரியாது நினச்சிட்டாங்க. அதனால் கோபம் வந்துட்டு ஆண்டவர் உடனே அடிக்கிறது இல்லை. அங்கே அடித்து நிறைய விழுந்தானோ யோதானுக்கு அங்கே எல்லாமே சவங்கள்லாம் விழுந்துட்டு, ஏன்னா வணங்கா கழுத்துன்னு சொன்னோடனே நிறைய இது ஆண்டவருக்கு எதிரியாக இருந்ததுனால ஆண்டவர் நினச்சாலும் அங்கே ஜனங்களை அழிச்சார். திருப்பி யோசுவா கூட வதக்கும் போதும் இப்போ முதல் இது நடக்குது. ஜனங்கள் தேவன் அவரோடு தான் இருக்கிறாரு. ஆனாலும் பிள்ளைகளை சிச்சிக்கு போல சிச்சி கொடுக்குறாரு அந்த ஃபேமிலிக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்லேம் கிழக்க பெத்தானி சமயம் ஆயுப்பட்டணத்துக்கு போக முடிய ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள். அந்த நாட்டை அந்த இது வேவு பார்த்த மாதிரி எதை வேவு பார்த்த மாதிரி முதல்ல மோசே வேவு பார்த்து அனுப்புனா எல்லாரையும். அதில் 2 பேர் தான் உண்மையை சொன்னாங்க. மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம் பயந்து சொன்னாங்க. ஆனால் 2 பேரும் கர்த்தர் மேலே விசுவாசம் இருந்ததுனால நம்ம பிடிச்சிக்கலான்னு சொன்னாங்க. இப்போவும் அவன் 2வது எரியோவையும் பார்க்கும்போது அந்த ராகாப்பெண்ணை வேசி வீட்டில் பார்த்து எல்லாரும் இப்படி இருக்காங்க, இப்படி குணங்கள்லாம் இவங்க இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த நாட்டையும் பிடிச்சாச்சு. இப்போ என்னென்னா ஆயுப்பட்டணத்துக்கு அனுப்புகிறான் யோசுவா. ஏன்னா அவன் வந்து தூதனா அவனும் போனான். 10 பேரில் ஒருத்தன் யோசுவா. அதே யோசுவா தான் நீங்களும் போய் இந்த நாட்டை போய் இந்த இது எதோ பார்த்துவாங்க எப்படின்னா எரிகோ, அதாவது ஆயுப்பட்டணத்துக்கு போக முடிய ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை பார்த்து யோசுவோட திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியது. அவன் சொல்லிட்டான், இது நம்ம லேசாக பிடிச்சிடலாம். அங்கே வந்து முதல்ல பிடிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாம் சொன்னவன் இப்போ என்ன லேசாக மனுஷ பலத்தில் அவன் சொன்னான். ஆனால் இங்கே தவறு இருக்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க போய் பார்த்து வந்தவங்க முதல்ல மனுஷனுடைய பார்வையில் அப்படி தெரியுது. ஆனால் கர்த்தர் தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். அந்த மனுஷர் போய் ஆயை பார்த்து யோசுவாவை திரும்பி ஜனங்கள் நோக்கி எல்லாரும் போக வேண்டியது. ஏறக்குறைய 2000-3000 போய் அதை முறியடிக்கலாம். 2000-3000 யுத்த ஜனங்கள் போனால் அதை முடிச்சிடலாம், அந்த நாட்டை பிடிச்சிடலாம், ஆயுப்பட்டணத்தை பிடிச்சிடலாம்னு சொல்கிறார். அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் இடத்தில் போனார்கள். 3000 பேர் யுத்த ஜனங்களாக போகிறாங்க. ஆனாலும் அவர் ஆயு மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். பார்த்தீங்களா, எல்லாமே அவங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணினவங்க கொஞ்சம் பேர் இருட்ட முறியடிக்கப்பட்டாங்க. எப்படி? அவங்க சுயபலத்தில் போனாங்க. சுயபலத்தில் போய் அவங்க முறியடிச்சலான்னு போனாங்க. ஆனால் அவங்க கர்த்தருடைய கோபம் இவங்க மேலே இருக்குது. சின்ன ஆளை கொண்டு தான் சில நேரத்தில் நியாயந்திருப்பார். இது சின்ன பட்டணம் தான், ஆனால் சின்ன ஆளை கொண்டு தான் தேவன் நினச்சவர்னா நியாயந்திருப்பார் இஸ்ரவேல் ஜனங்களை. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. தேவன் சகலத்தை அறிந்த தேவன் அதை செய்தார்.
அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 இடத்தில் போனாலும் ஆனாலும் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடைய ஆனாலும் இங்கே போட்டிருக்கு. அங்கே ஆனால்னு வந்தால் பின்னால் ஒரு இதுக்குன்னு அர்த்தம். ஆனாலும் அவர்கள் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். மனுஷர் அவர்களை ஏறக்குறைய 36 பேரை வெட்டினார்கள். 36 பேர் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யார் 1000 இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு? நம்ம யுத்த ஜனங்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ இல்லையே, சின்ன ஆட்களை வச்சு நம்ம இது பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்யுது? ரொம்ப இதாகுது, ரொம்ப டிஸ்கரேஷன் ஆகுது. தேவன் நம்மளோடு இருக்கிறாரு. யோதானை பிடிச்சோம், இந்த பட்டணத்தை பிடிச்சோம், ஆனால் சின்ன வயசில் 36 பேர் செத்து போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருக்கும் கவலை ஆச்சு. வெட்டி போட பட்டணத்தின் வெளியில் துவங்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை பிறகாலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்கள் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிட்டு. ஜனங்கள் இருதயம் 36 பேர் சாப்பிட்டு செத்தும் பொழுது ஜனங்கள் இருதயம் தண்ணீராயிட்டு, இருதயம் கரைந்து போயிட்டுங்கிறாங்க. அப்போ இருதயம் கரையிறன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? டிப்ரெஷன், அவங்களுடைய இது ப்ரெஷர் ஆனால் குறைஞ்சி போச்சு. அவங்க என்ன செய்யணும்னா, என்னடா இவ்வளவு நம்ம போரெலாம் வெற்றி பிறந்த என்னெல்லாமோ செய்தார் தேவன், இந்த ஜனங்களும் 36 பேர் இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஆக்கியோன் அப்படி எழுதுறாரு. ஜனங்களின் இருதயம் கரைந்து போயிட்டு, அவங்களுக்கு சோர்வாயிட்டு, என்ன செய்யல, எப்படியோ ஒன்று தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சோர்வாயிட்டு. அப்போ சோர்வானோடனே என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியலை. ஆண்டவர் ஒன்றும் சொல்லியாச்சுன்னா நம்ம எப்படி நம்மளுக்கு இப்படி குறைஞ்சி போச்சு நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது தவறு நம்மகிட்ட இருந்திருக்கும். அப்போ அந்த தவறை நம்ம மன்னிப்பு கேட்டாச்சுன்னா உண்மையிலே அவன் திருந்திட்டான்னு சொல்லி நினைச்சான்னா ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். புதிய ஏற்பாடில் மன்னிக்க, பழைய ஏற்பாடில் பல்லுக்கு பல்லு, புதிய ஏற்பாடில் நான் தேவன் கிருபை உள்ளவர். அந்த கிருபையை போர்க்கடிக்கக்கூடாது. நமக்கு எல்லாமே இலவசமாக ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நம்ம அதை என்ன போர்க்கடிக்கக்கூடாது. நமக்கு ஜீவன் சுகம் பலம் தந்ததே ஆண்டவர் தந்த சொத்து தான். அது நம்ம என்ன சொன்னால் போர்க்கடிக்கூடாது. அவரை துதிக்கணும், அவரை பாடணும், அவரை மைமைப்படுத்தணும், அவருக்கேற்ற நம்ம சாட்சிகளாக ஜீவிக்கணும். நம்ம இருதயத்தின் போக்கிலே போகக்கூடாது, மனதின் போக்கிலே போகக்கூடாது, மூளை அறிவின் போக்கிலே போகக்கூடாது. தேவனை பற்றி அறிகிற வடிவு நம்மகிட்ட வாசனையாய் வீசணும். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, யோசுவா என்ன செய்றான்னா வஸ்திரங்களை கிழித்து கொண்டுன்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு அவ்வளவு சோர்வாயிற்று, அவனுக்கு அவ்வளவு துக்கமாயிற்று. 36 பேர் வெட்டி போட்டாங்களே, தேவன் நம்மோட இல்லையா, தேவன் நம்மோட இல்லையாங்கிற போது அவங்களுக்கு அதுதான் மெயின். இல்லை, தேவன் நம்மோட இல்லையாங்கிறதுனால அவன் நினைச்சான்னா தன் வஸ்திரங்களை தண்ணி போட்டிருக்கு. யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்களுடைய தலைமையில் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். யார்கிட்ட முறையிடணும்? தேவன்கிட்ட முறையிடுறாங்க. அந்த பெட்டி கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டியை தான் அவங்க என்ன செய்றாங்கன்னா விழுந்து கிடக்குறாங்க. கர்த்தர் அவரோடு அந்த பெட்டிக்குள்ள அவர் என்ன செய்றாருன்னா அவருடைய 10 கட்டளை இருக்குது, எல்லாமே அதில் இருக்குன்னு சொல்லி அந்த பெட்டிக்கு முன்பாக இருக்காது. புதிய ஏற்பாடில் நம்முடைய இருதயத்தில் தான் கர்த்தருடைய பெட்டி இருக்குது. கர்த்தருடைய பெட்டிக்கு நம்ம என்ன செய்யணும்னா முகங்குப்புற விழுங்கணும். அவருக்கு முன்பாக நம்ம இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அதான் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் அவங்க ஷேடோவாக செய்தாங்க. புதிய ஏற்பாட்டில் ரியாலி தேவன் இதயத்துக்குள்ளே அவனுடைய வேதம், தேவனருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. தேவனருடைய வேதம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். உடன்படிக்கை பெட்டி அதில் தான் இருக்கும். வேதத்தினுடைய உடன்படிக்கை பெட்டி எழுத்துக்கள் இருக்கல 10 கற்பனை, அது நம்ம இருதயமாகிய பலகையில் தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நான் நாளுக்குள்ளே அவருக்குள்ளேயே வாசம் பண்ணுவேன் இருக்கார். கிறிஸ்துவானவர் நம்பிக்கை மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த ரகசியம் பெருசு. நான் கிறிஸ்துவை பற்றி சொல்கிறேன் போல விளக்கமாக சொல்லுவார். சுருக்க எழுத்தில் அதில் படிக்கணும் நம்ம. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்? 6000 பழைய ஏற்பாட்டில் ஜனங்களோட இருதயம் எப்படி இருந்துச்சு, கரைஞ்சி போச்சு. வெளிப்புறமான புதிய ஏற்பாட்டில் நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்தோம். கர்த்தருக்கு சமீபமாக வந்துட்டோம். அவரோடு இருக்கிற அனுபவங்கள் மாதிரி நம்ம வந்துட்டோம். கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைமையில புழுதியை போட்டுக்கொண்டார். தலைமை மேலே புழுதியை போட்டுக்கொண்டார். அவ்வளவு அவங்க இது பண்ணுறாங்க. தலை மேலே புழுதியை போடுறான்னா எப்படி தெரியுது? எப்படி தன்னை வெறுக்கிறான். வெறுத்து தலை மேலே அவன் என்ன செய்கிறது என்னென்னு தெரியாமல் புழுதியள்ளி போடுவான். நாங்கள் ஏதோ தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சுன்னா தன்னை ரொம்ப வருத்தி கேட்டான். ஆண்டவர் அதை பார்க்குறாரு.
கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படி எம்மோரின் கையில் ஒப்பு கொடுக்கவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தான் கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாக இருக்கும். அவன் உடனே தன்னை தேட்டுறான். இந்த ஜனங்களை அழிக்கவா அங்கே கொண்டு வந்து யோர்தானை கடந்து அங்கே நாங்கள் மன திருப்தியாக இருந்திருப்போமே. எகிப்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ அந்த ராஜாக்களெல்லாம் பிடிச்சி யோர்தானுக்கு அந்த புறத்தில் பிடிச்சிட்டோம், அங்கே நாங்கள் இருந்திருப்போம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாக இருக்கும். அப்படி ஒரு யோசனை சொல்கிற மாதிரி. நலமாக இருந்திருக்குமே, இங்கே வந்து நாங்கள் அந்த ராஜா கையில் அடிமை பெற்றோமே, அவங்க எல்லாம் எங்களை இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் என்று இப்பொழுது நான் சொல்வேன். எப்படி சொல்வேன்? சத்துருக்கள் முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகை காட்டினால் எப்படி சொல்வேன்னு சொல்லிட்டு அவன் திகைக்கிறான். ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்கள் முன்பாக முதுவை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்வேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே என்னச்சே ஆண்டவரேன்னுட்டு அவன் தன்னை வெறுமையாக்கி அவ்வளவு தாழ்த்தி சொல்கிறான். கானானியரின் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்களை பேரை பூமியில் இராதபடி வேறற்று பண்ணுவார்களே. எதிராளி எங்களை பண்ணிடுவானே, எதிராளி எங்களை எப்படி செஞ்சிருவானேன்னு சொல்லிட்டு அந்த எதிராளியின் நோக்கத்தினால அவன் ஆண்டவர்கிட்ட இப்படி முறையிடுறான். எதிராளி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் அவங்க நினச்சிக்கிடுவாங்க அப்படிங்கிறத யோசுவா கத்துட்டு சொல்கிறான். கர்த்தருடைய அனுபவம், கர்த்தருடைய இது வேற, யோசுவாவுடைய இது வேற. அவன் அப்படி நினச்சி சொல்கிறான். ஏன்னா இப்படி இது நடந்ததுனால அந்த ராஜாக்களும் எங்களை வந்து இது பண்ணிடுவாங்களேன்னு சொல்லி பயப்படுறான். அதான் அந்த வார்த்தையை ஆவியானவர் நமக்கு எழுதியிருக்கார். கானானியரும் தேசத்தின் குடியில் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று பண்ணுவார்களோ, அப்பொழுது நாங்கள் மகத்தான் நாமத்திற்கு என்ன செய்வீர் என்ன ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்விப்படுறான். இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்களே, திருப்பி இந்த சாதாரண ஆய்வு பட்டணத்தினால நாங்கள் முறியடிக்கப்பட்டோன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி இது பண்ணும்போது ஆண்டவர் அதை என்னதான் பார்த்துக்கிட்டே இருக்கார். நான் என்ன செய்வேன்? அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்துரு. உடனே ஆண்டவர் சொல்கிறார், எழுந்துரு. ஆண்டவர்கிட்ட இவ்வளோ தாழ்த்தினோடனே உண்மையெல்லாம் அவன் சொன்ன உடனே தன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை சொன்னும் பொழுது ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அவர் நம்முடைய செவிகளை கேட்குற தேவன். அதனால தான் அவர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்துரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கியப்பா, நான் உன்னை சோதித்து உன்னை சுத்த பொண்ணாய் விளங்கத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்த பொண்ணாக தான் இப்படிலாம் நடந்துன்னு சொல்லுங்கனால எழுந்துருன்னு சொல்கிறார். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவளுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். நான் உன்னை சும்மா இது பண்ணலை, உன்னை கூட வரல, நான் தீமைக்கு பின்பற்றி போகல. அதனால் என்ன நினைச்சேன்னா அவர்கள் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தினால் எடுத்துக்கொண்டானார்கள், களவு செய்ததும் வஞ்சித்ததும் நாங்கள் பண்டம்பாடிக்குள்ளே வைத்ததுண்டோ? உடனே சொல்கிறார், அவங்க களவு செய்து இச்சித்து பண்டம்பாடிக்குள்ளே வச்சுக்கொள்ள ஆண்டவரும் அப்படி ஜனங்கள் மாதிரியே அது சொல்கிறார். ஆதலால் இஸ்ரவேல் புத்தர் தங்கள் சத்துருக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் சத்துருக்கள் முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானவர்களை தங்கள் சாபத்தீடானவர்களை நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி நான் உங்களோடு அந்த சாபத்தீடான தூர எடுத்து போடுப்பா, அதை நிக்கிரகம் பண்ணுங்க, அழிச்சு போடுங்கிறார். அப்போ தான் நான் உங்களோட வாசம் பண்ணுங்கிறார். சாபத்தினால நம்ம வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களும் உங்களுக்கு நம்ம இதயத்திலையும் வைக்கக்கூடாது, அது தூர எடுத்து போகணும். அப்போ தான் என்ன சொன்னால் இதயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அதுதான் சொல்கிறார், நீங்கள் சாபத்தினானது உங்கள் நடுவிலே நிக்கிரகம் பண்ணாவிட்டால் நான் இனி உங்களோடு இரேன். நீ அதை வந்து தூர எடுத்து போராட்டா நான் உங்களோடு இரேன்னு சொல்லிட்டார். அப்போ நம்மளோட ஆண்டவர் இருக்கணும்னா நம்ம இதயத்தை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அசுத்தம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். உலக அசுத்தம், கண்களின் நிச்சயத்தை, மாம்சத்தின் பெருமை எல்லாம் நம்மளை சூழ்ந்து நம்மளை நெருக்கும். அதையெல்லாம் தூரப்படணும்னு சொல்கிறார். உன்னை நீ தாழ்த்தி கொண்டு கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தணும், மனுஷனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? தாழ்ந்து தான் போகணும். மனுஷனுக்குமா மேன்மை பாராட்டவே கூட மனுஷன் நம்மளை பார்த்துக்கிட்டு சோதிக்க கூட இது பண்ணுவான். நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தும் பொழுது தான் கர்த்தர் நம்மளை பார்த்து நம்மளுக்கு என்ன அனுக்கிரகம் பண்ணுவார். எழுந்து நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உடனே சொல்லிட்டார். அங்கே 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 வந்து நாளை தினத்தில் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள்னாரு. ஏன்னா உங்கள்கிட்ட பாவம் இருக்குது, அதை அறிக்கையிட்டு விட்டு விடணும், அப்போ தான் நிரக்கம் வருவான் இருக்கு. அப்போ ஆண்டவர் எளிய இதில் நம்ம எழுதியிருக்கிறார். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா
எழுந்திரு ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களுக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலர் சாபத்தினால்தான் உங்களுக்கு நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தினாலே உங்கள் நடுவிலிருந்து விலக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். சாபத்தினால் விலக்கி போடுங்க. சாபத்தீடானதே உங்கள் நடுவிலிருந்து விலக்காது இருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்கு முன்பாக நிற்கக்கூடாது. நீங்கள் சத்துருக்கு முன்னால் நிற்க முடியாது. ஏன்னா உன்னை சாபம் இருந்துச்சுன்னா அவன் உங்களை மேற்கொண்டுடுவான். அது சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் கர்த்தர் அப்படின்னு சொல்லுவான். அவர் கர்த்தர்னு ஒருத்தர் வார்த்தை சொல்லுவான். யார் சொல்லுவான்? அந்த மீன் பிடிக்கிற போகும்போது அந்த 120 மீன் பிடிச்சி இழுக்கும்போது யோவான் சொல்லுவான், அவன் கர்த்தரும்பான். சகலத்தை தேவனை இயேசுவான் அவரை கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா யோவான். பேதுரு அவன் ட்ரெஸ் இல்லாமல் நடந்து ஓடிட்டு தான் இல்லை. அப்போ எவ்வளவு தேவன் மேலே பற்றுதலாக இருப்பான் அவன் பாருங்க. அது யோவான் சொன்னான். வேத வசனத்தை ஆழமாக படித்தது யோவான். அவனோட எல்லாம் இருந்தான். அதனால தான் அவர் கர்த்தர் சொன்னான். அதே கர்த்தர் தான் இது. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறார், காலையிலே நீங்கள் கோத்திரம் வர வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு குறிக்கப்பட்ட கோத்திரம் வம்சம் வர வேண்டும். கர்த்தர் குறிப்பிட்ட வம்சத்து குடும்பம் வர வேண்டும். கர்த்தர் குறிப்பிட்ட குடும்பம் பேர் வர வேண்டும். அப்பொழுது சாபத்தினால் எடுத்தவன் கண்டுபிடிக்கப்படான். கர்த்தரின் உடன்படிக்கை மீறி இஸ்ரவேல் மதிகீடான காரியத்தை செய்ய முடியாது. அவனுக்குள்ளே அக்கினிலே சுட்டரிக்க கடவுள் என்றார். இஸ்ரவேல் சாபத்திடான சுட்டரிக்கணும்னு சொல்லிட்டார். யோசுவா அதிகாரமே எழுந்திருந்து இஸ்ரவேலை கோத்திரமாக இருப்பார். அப்பொழுது யூதா கோத்திரம் குறிக்கப்பட்டது. யூதா கோத்திரம் ஆண்டவர் சீட்டு போடுறது இல்லை. டக்குன்னு யூதா கோத்திரம் விழுந்துட்டு அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சோராகின் வம்சத்தை குறிக்கப்பட்டது. அவன் குராயின் வம்சத்தை பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டை அவன் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்துக்கு சோராயின் குமாரனாகிய சப்தின் பிறந்த கர்மியின் மகன் காகான் குறிக்கப்பட்டான். ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே வந்துட்டு எப்படி பாவம் வந்துச்சு, கடைசியில் குறிக்கப்பட்ட இவன் தான் என் மூல காரணம் அப்படின்னு வந்துட்டு. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, இப்பொழுது இஸ்ரவேல் தேவனாய கர்த்தரை மகிமைப்படுது, நீ தேவனை துதிப்பான்னு சொல்கிறான். என்ன தவறு பண்ணா தேவனை துதி அப்படின்னு சொல்கிறான். நிற்க பண்ணி நீ செய்தே எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே, என்ன நீ செய்த காரியத்தை சொல்லு, என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லுன்னு சொல்கிறேன், ஒழிக்காதேங்கிறார். எளியமுறை. அப்போது ஆகான் யோசுவா படுத்துற மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்னென்ன பிரகாரமாக செய்தேன். அவன் ஒத்துக்கிட்டான், நான் இஸ்ரவேல் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தேன். நீங்கள் சாபத்தினா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் நான் ஆசைப்பட்டு இச்சித்து பொன் பாலங்களையும் இதெல்லாம் எடுத்து வந்ததுனால பாவம் செய்தேன். கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் நிறைவான பொன் பாலத்தையும் நான் கண்டு அவளை ஈச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்து வைத்துக்கிறேன், வெள்ளியை அதில் அடியில் இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டான். பொன் பாலம், அந்த நேர்த்தியான பாபிலோனிய சால்வை எல்லாம் இச்சை வந்து பாவத்தை கற்பந்தரித்தது. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்தது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை விளைவித்தது. அது எவ்வளோ வசனம் நிறைவேறு பார்த்தீங்களா? மரணம் அவனுக்கு வந்துட்டு. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் கூர் நியாயப்பிரமாணம். பிரமாணத்தின்படி கிறிஸ்து நமக்காக மரித்தாரே. எல்லாமே நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும், நம்ம செய்கிற அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அவர் மரித்து அவர் சுமந்து தீர்த்தார் பாவத்தை. எவ்வளோ எளியதை ஆண்டவர் நம்மளுக்கு தந்துக்கார் பார்த்தீங்களா? அவன் உண்மை சொல்லிட்டான். அது பாவம் செய்தேன்னு சொன்னான். பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின்படி கிறிஸ்து நமக்காக மரித்தாரே. அப்படிங்கும்போது எவ்வளோ சுருக்கமாக இருக்கு பாருங்க. உடனே யோசுவா ஆட்களை அனுப்பி அவர்களை கூடாரத்துக்கு ஓடி போனார்கள். உடனே கூடாரத்தில் அது பதித்திருந்த வெள்ளியை அதன் கீழ் இருந்தது. அது கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவிடத்தில் இஸ்ரவேலர் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் கூட சேராயின் குமாரனாய் ஆகானையும் வெள்ளியும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரனையும் குமாரத்தையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் கூடாரத்தில் அவர்களை யாவையும் எடுத்து ஆகோன் பள்ளத்தாக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டார். ஆகோன் பள்ளத்தாக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டார். ஏன்னா அந்த பாவத்தை போக்கணுமே. பழைய ஏற்பாட்டில் பாவத்தை போக்க முடியாது, அவங்கள தான் அது பாவத்தை தீர்த்துக்கணும். புதிய ஏற்பாட்டில் நம்ம இயேசுவான நமக்காண்டி ரத்தத்தை சிந்தி பாவத்தை போக்கினார். நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தான்னு இருக்கும். அவர் தலைமுகளால் நம்ம குணமானோன்னு இருக்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் பாவம் செஞ்சால் சாகும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கு கிரேஸை சொல்லியிருக்கிறார். அங்கே யோசுவா அவங்களை கலங்க பண்ணியது என்ன? யோசுவா நீ எங்களை கலங்கம் பண்ணியது என்ன? நீ என்ன ஏன்ப்பா அப்படி செஞ்சா? எங்களை ஏன் கலங்க பண்ணா? உனக்கு தவறுன்னு தெரியுமில்ல, நான் சொல்லியிருக்கேன், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், சாபத்தினா கர்த்தர் சொல்லியிருக்கேன்னு சொன்னும்போது ஏன் எடுத்தேன்னு சொல்லிட்டு யோசுவா அவனை கண்டிக்கிறான்.
யோசுவா கலங்க பண்ணின, நீ கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். கர்த்தர் உன்னை கலங்க பண்ண. அப்பொழுது யோசுவா அவன் மேல் கல்லெறிந்து அக்கினியால் சுட்டெடுத்து கற்களை மூடி அவன் மேல் நாள் வரைக்கும் இருக்கிற கற்குகளை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் இவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். ஆகோர் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் ஆகானையும் அவனுடைய ஆடு மாடுகளையும் அவனுடைய குடும்பத்தார் அனைவரையும் குமாரரையும் குமாரத்திகளையும் பார்த்தீங்களா, குமாரர் இருக்காங்க, பிள்ளைகள் எல்லாமே அங்கே என்ன செஞ்சேன்னா கொன்று கல்லால் எரிஞ்சு கொண்டு. பழைய ஏற்பாடில் கல்லால் எறிகிறது தான், வெட்டுறதுலாம் கிடையாது. இப்போ அதுதான் நம்ம கல் எறிது, அந்த விபச்சார ஹிஸ்ட்ரி கல் எறிது அந்த யூதர்கள் செய்கிறாங்களா, அதெல்லாம் வந்து பழைய ஏற்பாடு முறைப்படி இருக்குது. அதான் ஆகோன் பள்ளத்தாக்கு எனப்படும். அப்போ என்னென்னா சாபத்தினானது நம்ம என்ன செய்யணும், தொடக்கூடாது. அந்த சாபத்தீடானது அப்படின்னு இந்த ஒரு அதிகாரத்தில் முழுவதும் எழுதியிருக்கு. புதிய ஏற்பாடில் நம்ம லேசாக அதில் புரிஞ்சுக்கிட்டோம். சாபத்தீடு பழைய ஏற்பாடில் சாபம்னா அவனை ஆத்மா சாகம் செத்து போச்சு. புதிய ஏற்பாடில் ஆண்டவராக இயேசுராஜ் நமக்காக சாபமாகி நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ அவர் தேவ நீதியை நிறைவேற்றினார். எவ்வளோ கிரேஸ் பார்த்தீங்களா. ஆண்டவர் உலகத்துக்கு வந்ததே பெரிய இரக்கம். மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக, அந்த நம்ம மேலே பிரியமாக இருந்ததுனால தான் ஆண்டவரே நம்ம மேலே இறங்கி வந்திருக்கார். அது நம்ம லகுவாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் உள்ள ஆழங்களில் போகும்பொழுது நம்ம இருதயம் மகிழத்தட்டில் இதை காட்டிலும் மகிழக்கூடிய காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. இது மட்டும்தான் மெய்யானது. இயேசுவானரை தேடுற அறிவு மட்டும்தான் உலகத்தில் மெய்யானது. நான் ஒரு பாடல் பாடி நிறைய விஷயம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும். சாத்தானின் அக்னியாஸ்திரங்களை எண்ணா நேரத்தில் தாக்கும். சாத்தானின் அக்னியாஸ்திரங்களை எண்ணாத நேரத்தில் தாக்கும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் தேவா. தீர்மானங்கள் தோற்க வண்ணம் காத்து கொள்ள உதவும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. யோவுலகம் மாயாபுரி அழிவது போவது நிச்சயம். இரட்சகனே நீ ராஜாவாக வருவது அதி நிச்சயம். இரட்சகனே நீ ராஜாவாக வருவது அதி நிச்சயம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. தூதருடன் பரலோகில் நான் உலாவ கிருபை செய்யும் இயேசுதேவா. உண்மை வழி காட்டியே கிருபை செய்யும் இயேசுதேவா. உம்மை வழி காட்டியே உத்தமமாய் உன் செல்ல உதவி செய்யும் தேவா. ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, நம்முடைய வசனங்கள் எவ்வளவு ஜீவனுள்ளதாக இருக்கிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்கள் ஜீவனாக எங்கள் உள்ளத்துக்குள்ளே அந்த வசனங்கள் ஓட கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையில் சம்பாதித்தீர்.
இந்த இரத்தத்தை முழுவதும் சிந்தினீர் ஆண்டவரே. எல்லா பாடுகளையும் பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா பாடுகளையும் பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியராக எங்களுக்காக இருப்பதற்காக தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். கோடா கொடி தோத்திரம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. மாம்ச சிந்தைகளை ஒட்டாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆவி மாம்சத்துக்குறமாய் போராடுகிற இந்த வாழ்க்கையிலே உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை செய்யுங்கப்பா. சுத்த இருதயத்தை தாங்க. நிலைவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென்.